புகழ்கின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். ஆவியே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். அழியாத உணவே, அகலாத உறவே, அகமெழுந்து உயிர் வாழவா. அழியாத உணவே, அகலாத உறவே, அகமெழுந்து உயிர் வாழவா. அழகான உந்தன் அன்பான சிந்தை, அழகான உந்தன் அன்பான சிந்தை, அகலாக்கி வழிகாட்டவா. ஆ ஆ ஆ ஆ ஆ. அழியாத உணவே, அகலாத உறவே, அகமெழுந்து உயிர் வாழவா. தனியாகும் போதும் தடுமாறும் போதும் தகைவில்லா நட்பின் துணையாகவா. பழி சேரும் போதும் பகை சூழும் போதும் அறிவுள்ள உண்மை உறவாகவா. உண்டான உணவு ஞானம் விட பெரிது, உண்டான பானம் வானம் விட பெரிது. நன்மை உயிர் உணவாய் உளம் தருகையில் உன்னேய பார்வைகள் உயிர் சேருவே. தசத மதமம் ரிகசமா, தசத மதமம் ரிகசமா. அழியாத உணவே, அகலாத உறவே, அகமெழுந்து உயிர் வாழவா.
தந்த நீயே உயிரேற்கவா. நீ தந்த வார்த்தை வழியெல்லாம் ஒளிரும். நீ வாழ்ந்த வாழ்க்கை வாழ்வெல்லாம் விளிரும். அழியாத உணவே அகலாத உறவே அகமெழுந்து உயிர் வாழவா. அழகான உந்தன் அன்பான சிந்தை. அழகான உந்தன் அன்பான சிந்தை அகலாக்கி வழிகாட்டவா. ஆ அழியாத உணவே அகலாத உறவே அகமெழுந்து உயிர் வாழவா. யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 6 இறை சொற்றொடர்கள் 44 முதல் 51 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது, என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள்தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள்தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்றார் திருமூலர். இந்த உடல் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் பஞ்சபூதங்களால் ஆனது என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இந்த உடல் உயிர் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் இயங்குவதற்கும் உணவு அவசியம். இந்த உலகில் தோன்றிய தாவரங்கள் மற்றும் விலங்குகள் உணவின்றி வாழ இயலாது. தாவரங்கள் தமது உணவை தாமே தயாரித்துக் கொள்கின்றன. விலங்குகள் தமது உணவிற்காக பிற விலங்குகளையோ சார்ந்துள்ளன. மனிதன் தமது உணவிற்காக பிற விலங்குகளையோ சார்ந்துள்ளான். மனிதன் தமது உணவிற்காக பிற விலங்குகளையோ சார்ந்துள்ளான். மனிதன் தமது உணவிற்காக இன்னொரு பொருளை சார்ந்திருக்கின்றான். ஆக மனிதன் உட்பட அனைத்து ஜீவராசிகளும் உயிர் வாழ்வதற்கு இந்த உணவு எந்த அளவிற்கு இன்றியமையானது என்பதனை புரிந்து கொள்ள முடிகிறது. இவையெல்லாம் இந்த சமுதாயத்தில் நாம் வளமுடன் வாழ அவசியமாக அமைகிற ஒன்று. ஆனால் நிலையான வாழ்வு ஒன்று இருக்கிறதே. இந்த நிலையான வாழ்வு வாழ எந்த உணவு தேவை, அவசியம், அது எங்கே தரப்படுகிறது என்பதைத்தான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு சுட்டி காட்டுவது போன்றிருக்கிறது. எதற்காகவென்றால், இயேசுவிடமிருந்து வயறார உண்ட மக்கள் அதே உணவை தொடர்ந்து பெற இயேசுவை நாடி செல்வதும், அதை இயேசுவும் அவர்களுக்கு சுட்டிக்காட்டி அவர் தந்த உணவு இன்னும் சிறப்பான ஆழ்ந்த அர்த்தம் கொண்டுள்ள விண்ணகத்தை சார்ந்த உணவுக்கு ஒரு அடையாளம். அதனால்தான் விவிலிய பேராசிரியர்கள் இவ்வாறு கூறுவார்கள், இயேசு தரும் அப்பம் வெறும் வயிற்றை நிரப்பும் உணவுக்காக மட்டுமல்ல, மாறாக நிலை வாழ்வு தரும் அழியா உணவாகவும் இருக்க வேண்டும் என இயேசு கூறுகிறார். இந்த உணவு பழைய ஏற்பாட்டில் மோசே வழியாக மக்கள் பாலை நிலத்தில் பெற்ற ஒரு தற்காலிக உணவு போலன்றி
வானின்று வந்த கடவுளே உலகிற்கு வாழ்வளிக்கு உணவாக இருக்க வேண்டும் என்றும் இயேசு உறுதிப்படுத்துகிறார். இந்த முறை நானே என்று கூறுவது பழைய ஏற்பாட்டில் மோசேக்கு தம்மை வெளிப்படுத்திய கடவுள் இருக்கிறவர் நானே என கூறினார். அதே பாணியில் நற்கருணை என்பது தன்னை வெளிப்படுத்தும் உணவு. அதாவது நற்கருணை உட்கொள்ளுதல் என்பது இந்த உலகில் வாழ்ந்த முழு மானிடத்தன்மை கொண்ட இயேசுவை நாம் மீண்டும் அன்றாட நமது வாழ்வில் வரவேற்கக்கூடியதற்கு அடையாளம். அதே போலத்தான் இன்னும் ஒரு செய்தி இந்த இறைவார்த்தையில் கொடுக்கப்படுகிறது. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்ற பழமொழி நாம் அனைவரும் அறிந்ததே. வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு வேண்டும். கற்றுக்கொள்வதற்கு நம்முடைய விருப்பம், நாம் மற்றவர் மீது வைத்திருக்கின்ற கோபமும் தடையாக இருந்துவிடக்கூடாது. இந்த பண்பை இயேசுவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என்னும் இறைவாக்கை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இன்னுமாய் நான் கேட்கிறோம். இயேசு மேற்கோள் காட்டுகிறார். நாம் இந்த வசனத்தை தியானிக்கின்ற வேளையிலே ஆபிரகாம் தன் ஒரே மகன் ஈசாக்கை பலியிட மலை உச்சிக்கு அழைத்து சென்ற போது சிறுவன் ஈசாக்கு தன் தந்தையிடம் கேட்ட கேள்வி, பலிப்பொருள் எங்கே? அதற்கு ஆபிரகாம் அளித்த பதில், கடவுள் தாமே தருவார். கடைசியில் கடவுளே ஒரு செம்மறி ஆட்டை பலிப்பொருளாக அளித்தார் என்பதை நாம் அறிவோம். நாம் நடக்க வேண்டிய பாதையை கடவுளே நமக்கு காட்டுவார். நாம் பேச வேண்டிய சொற்களை கடவுளே நமக்கு சொல்லித் தருவார். நாம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய மதிப்பீடுகளை கடவுளே நமக்கு கற்றுத்தருவார். அப்படின்னா வேற யாரும் கற்றுத்தரக்கூடாதா அப்படின்னு இல்லை. இந்த கடவுள் யார் வழியாகவாவது நமக்கு கற்றுத்தருவார். இதுவே தான் நமது நம்பிக்கை, இதுவே நமது பட்டறிவு. எனவே கடவுளை சார்ந்தே வாழ்வோம். அவரே நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன். மன்றாடுவோமாக. வழியும் ஒளியும் உண்மையுமான இயேசுவே, நாங்கள் உம்மை புகழ்ந்து போற்றுகிறோம். நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை நீரே உமது வார்த்தையாலும் அருள் அடையாளங்களாலும் கற்றுத்தருவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அதே வேளையில் பல்வேறு தேவைகளுக்காக வருந்திக் கொண்டே இருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு வாழ்க்கையிலே வகுப்புகளிலே வெற்றி பெற வேண்டும். இன்று +2 மாணவர்கள் மாணவிகள் தேர்வுகளுக்காக தங்களை தயாரித்து எழுதி மதிப்பெண்களுக்காக காத்திருக்கின்ற சூழலிலே எல்லா பிள்ளைகளுக்கும் தேவையான மதிப்பெண்களை கொடுத்து அவர்களை வாழ வைத்தருளும். அதே வேளையிலே தங்கள் பிள்ளைகளை திருமண வாழ்வுக்காக தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் நல்ல சக்தியையும் ஆற்றலையும் நம்பிக்கை தாரும். பண கஷ்டங்களாலே பல்வேறு சிக்கல்களாலே தவித்து கொடுக்கிற இந்த குடும்பங்களுக்கெல்லாம் கடவுளே நீரே இவர்களுக்கு வழிகாட்டுதலாக இருந்து உடைய தூய ஆவியின் வல்லமையினாலே அவர்களுக்கு தேவையான பொருளாதார வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து நலமான முறையிலே மகிழ்வான முறையிலே நல்ல வரன்களை வாழ்வுக்காக ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழலை குடும்பங்களிலே தாரும். அதே வேளையில் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை உடைய பாதத்திலே கொண்டு வருகிறோம். உடலால், உள்ளத்தால், உணர்வுகளால், உறவுகளால் சிக்கி தவிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியமான, மகிழ்வான, ஆனந்தமான உடல் நலங்களை தந்து உமக்கு ஏற்ற சாட்சிகளாக இன்னும் வளர வாழ தேவையான ஆசீர்வாதங்களை தாரும். ஆமென். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே.
காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே, குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே, குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. நோயால் பலம் இழந்தோம் தெய்வமே, தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம
வெற்றி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோம்.
மெய்யான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.